ஓகே. என்னம்மா? இல்ல வேலைக்கு போலாம்னு சொன்னனே. வேலைக்கு தான் இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. அது கொஞ்சம் இரும். அவ்வளவுதான். வாந்தி வருது. மாந்தி எடுத்தாச்சு. அப்ப ஒரு வருஷத்துக்கு போக முடியும். அப்படியா? ஆமா, அப்புறம் போய் வேலைக்கு சேர்ந்த உடனே 6 மாசம் லீவ் எடுக்கணும்ல. அப்ப 6 மாசத்துக்கு எதுக்கு போயிட்டு மெட்டர்னிட்டி லீவ் எடுக்கணும்ல நம்ம. மென்டாலிட்டி லீவ் இல்ல, அது மெட்டர்னிட்டி. கர்ப்பமா காலத்து லீவ் அத எடுக்கணும்ல. சரி ஓகே, ஒரு வருஷத்துல அப்புறம் நான் திருப்பி போறேன். ஒரு வருஷம் கழிச்சு போலாம். 1 year later. ஏங்க அந்த வேலை நம்ம குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு. மிருகங்கள் கூட குழந்தை சரி கொஞ்சம் வளரட்டும். கொஞ்சம் நான் பாத்துக்கிற அளவுக்கு வளர்ந்தவனு வேலைக்கு போலாம். அது தப்பு கிடையாது. ஏங்க பாப்பாவுக்கு 2 வயசு ஆயிடுச்சு. இப்ப வேலைக்கு போவா? 2 வயசு ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு இது பண்ணி போகணும். அதெல்லாம் இருக்கா இல்லையா? 4 மாசம் போவா. 4 மாசம் நீ பொறுத்துக்க. 4 மாசம் 4 மாசத்துல நீ வேலைக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே. Many months later. ஏங்க ஓகே சக்சஸ். 2வது குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நீ சொல்லுமா, திருப்பி நீ வேலைக்கு சேர்ந்தனா? 1 eternity later. ஏமா என்ன 2 குழந்தை பிறந்துருச்சு. ஆமா. 2வது குழந்தைக்கு 2 வயசு முடிஞ்சிருச்சு. சரி. இப்ப வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்க. வேலைக்கு போறியா? எப்படி? நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன் உனக்கு. நான் சொல்லு, எங்கன்னு சொல்லு. நான் காலேஜ் முடிச்சே 10 வருஷம் ஆச்சு. என்ன வேலை பார்த்தேன்னு எனக்கு மறந்து போச்சு. அவன் ஒரு மாசம் விட்டு போனாலே அடுத்த செமஸ்டருக்கு என்ன பேப்பர் வரும்னு மறந்துடும். இப்ப போய் நான் வேலைக்கு சேர்ந்து அவன் 7 வருஷமா என்னமா பண்ணிக்கிட்டு இருந்தான்னு கேட்பேன். நான் 2 பிள்ளைங்களை பெத்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவேன். அதுகளே வச்சு வளர்த்து வாழ்க்கையை ஓட்டுமான்னு சொல்லுவான். அதை நான் கேட்டு வந்து உங்க சொல்லி அழுகுனது தானே. இல்ல அதுக்கு இல்லமா, வேலைக்கு கல்யாணம் முன்னாடி வேலைக்கு அனுப்புறேன்னு சொன்னா நீ சப்போர்ட்டிவாவே இல்ல. நீ எனக்கு அகைன்ஸ்டா தான் இருந்திருக்க. நான் என்ன பண்ண முடியும்? வீட்ல உட்கார வச்சிட்டீல. குழந்தைகள் இருக்கும்போது நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? குழந்தைகளை பார்க்கணுமா இல்லையா? நீ வேலைய பாரியா.